வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பரவும் கொரோனா சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதிர்ச்சியில் தமிழக மக்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் பரவி வரும் கொரோனா தொற்றால் அண்மையில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய சிலர் தமிழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள் என்ற செய்தி வெளியாகி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா வகை குறித்தும் பொதுமக்கள் அச்சம் குறித்தும் தமிழக அரசு முக்கிய விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் கண்டறியப்படும் கொரோனா வைரஸ் எந்த மாதிரியான வகையைச் சேர்ந்தது என்பது துல்லியமாக கண்டறிய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் அமைந்துள்ள தேசிய வைரலாஜி நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த ஆய்வக முடிவுகளின்படி தற்போது நாடு முழுவதும் குறிப்பாக ஆந்திராவில் பரவி வரும் ஒமைக்ரான் வைரஸ் உருமாறி வகை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அமைச்சர் இயக்குனர் சோமசுந்தரம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தமிழகத்தில் தீவிர நீரிழிவு நோய் மற்றும் நிமோனியா காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் தொற்று உறுதி செய்யப்பட்டாலும் அவை மிகவும் வீரியம் குறைந்ததாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது கண்டறியப்பட்டுள்ள RFI வகையான தீவிர பாதிப்புகள் ஏற்படுத்ததாக வீரியமற்ற உருமாறிய வகையை சார்ந்தது. பொதுமக்கள் இதன் மூலம் பெரிய அளவில் ஆபத்து எதுவும் இல்லை என்பதால் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் சமூக அளவில் அது தீவிர பரவலாக இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது என்று சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான முன்னேற்பாடுகளும் விழிப்புணர்வுகளும் கொடுத்துட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.